Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 29. நான் சீனு. இந்த கிளாஸில் பார்த்தோன்னா அது ஒரு வீடியோ பிளேயர் அப்படின்றது இப்போ நான் பார்த்தோன்னா நம்ம செஞ்சுருக்கிறது என்னென்னா கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற இதை யூஸ் பண்ணி டிஃபால்ட்டாக அவங்களே செட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ளே பட்டனை அந்த ரன் அது எவ்வளோ டைமிங் ரன் ஆகுது அப்படின்றது இந்த டைமிங்கு அப்புறம் இந்த வால்யூம் கண்ட்ரோலரு அதெல்லாம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது ஜூம் ஆயிடுச்சு, ஆனால் ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி வீடியோ பிளேயரை கண்ட்ரோல் அப்படின்னு போட்டு நம்மளே ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படி இந்த வீடியோ பிளேயரை நம்மளுக்கு தகுந்த மாதிரி நாமளே இதுக்கான ப்ரோக்ராமிங்கும் எழுதலாம். அது எப்படி எழுதுறது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது பார்த்தோன்னா இப்போது இந்த வீடியோக்கான ஹைட்டு வித்து அது அப்படியெல்லாம் நம்ம அங்கே செட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போது இந்த வீடியோ வந்து ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இது வந்து ப்ளே பாஸ் அப்படின்னும் போது நம்ம கிளிக் கொடுத்தோன்னே பாருங்கள் இப்போ ப்ளே ஆகுதா, ஓகேங்களா? இந்த ப்ளே ஆகுதுன்னா இது வந்து இப்போ நம்ம கிளிக் கொடுக்குறத இந்த ப்ரௌசர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து இப்படி கிளிக் கொடுக்கும்போது அது ஒரு லிசனர் மாதிரி, ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது நான் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நம்ம ஈவெண்ட் லிசனர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் ஜாவா ஸ்கிரிப்டில் அது நான் எழுதணும். அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி எழுதுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது ஃபங்க்ஷன் வச்சு ஜாவா ஸ்கிரிப்டில் அது எழுதுகிறோம். அப்போ அந்த ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணும்போது நம்ம மாதிரி கிளிக் கொடுக்கும்போது இனிமேல் கிளிக் கொடுத்து உடனே அப்படியே பாஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் லிசனர் நம்ம என்ன பண்ணுறோன்றது அது கவனிக்கும். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி இங்கே பார்த்தோன்னா இந்த ரன் டைம் பார் ஒன்று இருக்குது. இந்த பார் வந்து பார்த்தோன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்படி நிறுத்தும் போது பார்த்தோன்னா இதுலேயே நிறுத்தும். அதெல்லாம் கூட அந்த ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது தான். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபார் லூப்பிங்கை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் டைமு எண்ட் டைமு அதெல்லாம் வச்சு ப்ளே பாஸ் அப்படின்றதெல்லாம் அதில் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரன்னிங் டைமும் அதே மாதிரி தான் அந்த லிசனர் எழுதும் போது அதுவும் செட் பண்ணிடுவாங்க. வால்யூம் கண்ட்ரோலரும் ஆல்சோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் தான். அப்போ என்ன எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு முடிச்சுட்டானே ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் மட்டும் போட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது எப்படியெல்லாம் இந்த ப்ரோக்ராமிங் எழுதுகிறாங்க அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமிங்கை நாமளே ஓன் எழுதலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான HTML5 யூஸருக்கு தான். நம்ம இப்போது அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. இதை நீங்கள் ஒருவேளை நீங்கள் இதுவே எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் HTML5 ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டுட்டோரியல் போடலான்னு இருக்கேன். அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் யூஸருக்காக. அதில் வந்து இதை பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறேன். பார்த்தோன்னா இந்த வீடியோ பிளேயர்ஸ்க்கு ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் எழுதுகிறாங்க. அதை நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்டில் இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான இதுக்கான ப்ரோக்ராமிங் எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களாகவே ஓனாகவும் எழுதலாம். அது போக பார்த்தோன்னா இந்த வீடியோவுக்கு அந்த ஃபைல் டைப் தகுந்த மாதிரி கூட நம்ம அதை எழுதலாம். நான் டிசைனிங் வந்து நான் சும்மா போர்டர் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு டிவி மாதிரி வச்சு அந்த டிவிக்குள்ளார இதை ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை ஒரு கிளாஸ்க்குள்ளார இல்லை செல்ஃபோனுக்குள்ளார அது மாதிரி எந்த மாதிரி ஃபார்மேட் வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். அது மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பார்த்தோன்னா இங்கே நான் வந்து JKN அப்படின்ற மாதிரி ஒரு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமிங் கோடிங்க்கு பார்த்தோன்னா இங்கே சோர்ஸ் கொடுத்து நான் இந்த ப்ரோக்ராமிங்க்கு எந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் யூஸ் பண்ணல. அவங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நம்ம லிங்க் கொடுத்துட்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கான ப்ரோக்ராமிங் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பற்றி அவ்வளோவா தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸானது. நீங்கள் இது சாதாரண கண்ட்ரோல் அப்படின்னு போட்டு உங்கள் வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஒருவேளை உங்கள் யூடியூப் வீடியோஸை உங்கள் வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த கோடிங் அது மாதிரிலாம் எழுத தேவையில்லை. பார்த்தோன்னா யூடியூப்லேருந்து எம்பெடட் வீடியோஸ் அப்படின்னு அவங்களே ஷேர் ஆப்ஷனில் எம்பெடட் வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடிங்கை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வெப் பேஜோட பேஜ் செட்டிங்கில் கொடுத்துட்டு நம்ம அவ்வளோ ஷேர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே பேஜ் லோட் ஆகும்போது அந்த யூடியூபோட அவங்க டைப் பண்ணி வச்சு அந்த ஃபார்மேட் தகுந்த மாதிரி அது வந்து டிஸ்பிளே ஆகும். அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போதைக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் எப்படி எழுதுறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு டுட்டோரியல் வந்து ஒரு கேன்வாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.